செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரத்தில் படுத்திருந்த 400 கிலோ முதலை சிக்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துரை, முழு விவரம். வணக்கம் கனமொழி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காட்டுக்குடலூர், பழையநல்லூர், அகரநல்லூர், வல்லமடுகை, வேளக்குடி, வையூர், கண்டியாமோடு உள்ளிட்ட கிராம பகுதியை ஒட்டி செல்கிறது பழைய கொள்ளிடம் ஆறு. இந்த கொள்ளிட ஆற்றில் நூற்றுக்கணக்கான முதலைகள் உள்ளன. குறிப்பாக சில ஆண்டுகளாக பழைய கொள்ளிட ஆற்றில் குளிக்க செல்லும் மனிதர்கள் மற்ற இயற்கை உபதை கழிக்க செல்லும் மனிதர்களை கடித்து இழுத்து சென்று கொன்று குவித்து வந்த நிலையில் காட்டுக்குடல் கிராமத்தில் அவ்வப்போது கிராம மக்களை மிரட்டி வந்த சுமார் 400 கிலோ எடை கொண்ட 12 அடி நீளம் கொண்ட முதலை இன்று காலை கரையில் படுத்திருந்தது. இயற்கை உபதை கழிக்க வந்த சிறுவர்கள் அதனை பார்த்து கூச்சலிட்டனர். அப்பொழுது ஒன்று திரண்ட கிராம மக்கள் கரையில் படுத்திருந்த முதலையை எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் முதலையை மடக்கி பிடித்தனர். பின்னர் முதலையை கால்கள் மற்றும் வாயை கட்டி தோளில் தூக்கி சென்று டாடா ஏசி வாகனம் மூலம் வனத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நீண்ட காலமாக பொதுமக்களை கொண்டு மிரட்டி வந்த முதலை பிடித்த சந்தோஷத்தில் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக முதலையை பிடிக்கும் போது வனத்துறையினர் முன்பாக சென்று இருக்க வேண்டும். வனத்துறையினர் வர காலதாமதமானதால் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பொதுமக்களே முதலையை பிடித்தது சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக கொள்ளிடத்தில் அதிக அளவு தண்ணீர் வந்ததால் முதலைகள் ஆங்காங்கே கரை ஓரமாக இருப்பதாக கிராமப்புற பொதுமக்கள் கூறுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.